என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? வாங்க வாங்க சதீஷ். எஸ் ப்ரோ. ப்ரோ டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓவரால் அப் இப்ப டவுன்ல இருக்கு ப்ரோ. டவுன்ல இருக்கு. ஓகே. ப்ரீவியஸ் ஹை வந்து கொஞ்சம் கஷ்டமா மேல மூவ் பண்ணுங்க ப்ரோ. வச்சுக்கலாம் ப்ரோ. மேஜர் ஹையா. இதுவா இல்ல இதுவா? அது வச்சுக்கலாம் ப்ரோ. இது வச்சுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்னதே வச்சுக்கலாம். இதுவா? ஆமா ப்ரோ. இதுவா? ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ. நீ பேசுறது கேட்கல ப்ரோ. கேக்குதா? யா ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. இதுவா இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற இதுவா? யோசிக்கணும். அதே வச்சுக்கலாம் ப்ரோ. அதுக்கு இல்ல இல்ல இதே அதே வச்சுக்கலாம் ப்ரோ. பெஸ்டா ஒரு வே பண்ணிக்கலாம். ஐலோ மார்க் பண்றதை விட இந்த ஃபேஸ் என்ன ஃபேஸ்ல இருக்கு? கன்சாலிடேஷன்ல இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான், சிம்பிளா. அவ்வளவுதான் ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் என்ன பண்ண ப்ரோ? ஹை ஏதோ ப்ரோ. ஹை மார்க் பண்ணிட்டீங்களா? சீ, இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். லோ இல்லனா கீழ வச்சா கீழ. நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போங்க ப்ரோ. வீக்லி போவா? போங்க ப்ரோ. போயிட்டேனா? ஸோ வீக்லியில் என்ன ஆகுது? இந்த லோ உடைக்க விட மாட்டேங்காரு. மந்த்லியே என்ன பண்ணுது? லோ உடைக்க விட மாட்டேங்குது ப்ரோ. விட மாட்டேங்குது. மார்க்கெட் என்னத்துக்கு ட்ரை பண்ணுது? அப்பதான் ப்ரோ. அப்பாகிறதுக்கு ட்ரை பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி போயிடலாம் ப்ரோ. டெய்லி போயிடலாம். வேற எதுவுமே இல்லை. இங்கே மார்க் பண்ணோம்ல. ஒரே நிமிஷம் மார்க் பண்ணுறது வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரீவியஸ் ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரீவியஸ் மேலே தான் ப்ரோ. ப்ரீவியஸ் எங்க மேலே? இதுவா? அதுதான் ப்ரோ. வீக்லி ஹையா? வீக்லி ஹை ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ரோ. கீழே வரலா. ஓகே. ஒரு கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் அந்த சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஜூம் அவுட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. டெய்லி போலாம் ப்ரோ. டெய்லியா? ஆமாம் ப்ரோ. எனக்கு இங்கே லோ இதை பிரேக் பண்ணால் கன்சல்டேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணி லோ ஒன்றே ஒன்று தான் ப்ரோ வச்சிருக்கு. இல்லை, இது ஆக்சுவலி மந்த்லியில் தான் உங்களுக்கு கன்சாலிடேஷனு. ஆமாம் ப்ரோ. மந்த்லியில் தானே கன்சல்டேஷனு? மந்த்லி தான் கன்சாலிடேஷன். எஸ் ப்ரோ. ஸோ அப்போ மந்த்லி கேண்டில் தானே எனக்கு பிரேக் அவுட் பண்ணணும்? ஆமாம் ப்ரோ. சொல்லுங்கள். மந்த்லி கேண்டில் தான் ப்ரோ பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. மார்க்கெட் மேலே தான் போகும். இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மந்த்லியில். ஓகே. சி, இப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லோவில் மேக்ஸிமம் என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? பையிங் தான் ப்ரோ. ப்ரோ கேட்குதா பேசுறது? கேட்குது ப்ரோ, சொல்லுங்கள். பைக் நான் இப்போ என்ன பண்ண? வீக்லிக்கு போயிடவா? வீக்லிக்கு போயிடலாம் ப்ரோ. சி, இப்போ வீக்லி ஹை இங்கே தானே இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலே இருக்குது. இப்போ டெய்லி ஹை நமக்கு நோட் பண்ணுமா? ஆமாம் ப்ரோ. டெய்லி போயிருங்க.
டெய்லி ஹை வந்து ப்ரோ அந்த 14 இதுக்கு முன்னாடி இருக்குல்ல ப்ரோ, 2 கேண்டில் முன்னாடி, எது இதுவா? 2 கேண்டலுக்கு முன்னாடி. இதை இல்ல சொல்றீங்களா? ப்ரோ, இல்ல ப்ரோ இதில் தான். இதை தான் பார்க்கணும், இதுதான் ஹையாக இருக்கு. ஏன்னா இந்த கேண்டலோட ஹையை உடைக்கல. ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஸோ இப்போ இதை வச்சு நோட் பண்ணிக்கலாமா? இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகுமா? அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கீழே வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, கீழே வரவங்கிறத கன்சிடர் பண்ண முடியாது ப்ரோ. கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணினா என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் ப்ரோ. என்ட்ரி எடுக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க ப்ரோ, கேண்டில் எதுவுமே தெரியாது தரல. ஜூம் பண்ணியாச்சா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சி, இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கு ப்ரோ. 50% லெவல் எங்கன்னு பாருங்க ப்ரோ. கொஞ்சம் எடுக்கணும். ஓகே ப்ரோ, நான் சொல்கிறது ஓகேதான், இதுதான் ஓகேங்களா. பட் இன்னும் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பை ஆகிறதுக்கு ப்ரோ. என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ஒரு நிமிஷம் ப்ரோ, ஹையை பிரேக் பண்ணல, ஸோ டவுன் தான் ப்ரோ. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமா? ஆமாம் ப்ரோ. இப்போதைக்கு என்னதுக்கு கட்டாயத்தில் இருக்கும்? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போ இல்லை ப்ரோ, லைட்டாக மூவ் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ப்ரோ. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? பிரேக் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணலாம்? நான் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் ஒன்றா? ஆமாம் ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் ப்ரோ. பையிங் போகலாம் ப்ரோ. பையா? ஆமாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் லெவலுக்கு கீழே வைங்க ப்ரோ, அந்த லைனுக்கு கீழே. லைனுக்கு கீழேயா? டார்கெட் 1:2 1:2 ஓகே. ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்ன ஆயிடுச்சு ப்ரோ? ஹிட் ஆயிடுச்சு. சி, ஸோ என்ன பண்ணும் இப்போ? ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ வந்து செல்லிங் எடுக்கலாம் ப்ரோ. மார்க்கெட் பிரேக் அவுட், ரெண்டு வந்து டவுன். அவசரப்படக்கூடாது. ஓகே ப்ரோ. ப்ரீவியஸ் லோ வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஃபைனலி என்ன ஆகுது இந்த லோ லெவலில் மார்க்கெட்டு என்ன பண்ணுது? மேலே போதும் ப்ரோ. மேலே போய் இப்போ என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? ஒரு நிமிஷம் ப்ரோ. சார் புல்லிஷ் அண்ட் கல்ஃபி என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரீவியஸ் ஹை. ஒரே நிமிஷம் ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் ஒன்றா? ஆமாம் ப்ரோ. நோ ப்ரோ. இப்போ பையிங் போகலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ரன் ஆமாம். பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஐஷர் ஷூர் ப்ரோ. 1:1 ஹிட்டா? 1:2 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. சூப்பர். சாரி, ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு, செகண்ட் ட்ரேடு எப்படி என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட்டு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணலாம்? இல்லை, கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. புரியல. கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. கேண்டில் ரன் பண்ணவா? ஆமாம் ப்ரோ. ஐஷர்? ஷூர். நசீர் ப்ரோ, எஸ். நீங்க அந்த லைன் சப்போர்ட் லைன் கிழிச்சிருக்கீங்கல்ல, ஆமாம். ஆஃப் சப்போர்ட் லைன், இது நீங்க மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு கீ லெவல் போல தெரியும். ஆமாம், கீ லெவல் தான். லைக் தட்.
தெரியுதா? லைக் தட் கீழே லெவலே தான். இப்போ நம்ம அதை நம்ம கரெக்டாக போட்டிருந்தா என்ட்ரி நம்ம வந்து முன்னாடியே எடுத்துருக்கலாம்ல. ஸ்டாப் லாஸ் கீழே வச்சிருந்தா அதுவும் ஹிட் ஆயிருக்கும்ல. ஆமாம் ஓகே ரைட்டு தானே. கொஞ்சம் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. 50% அந்த ரீடெஸ்ட்மெண்ட் அந்த இம்பல்ஸ்க்கு எங்கே இருக்குன்னு பாருங்க ப்ரோ. ஓகே வெல் 50% எனக்கு பையிங் கேண்டல் லோ இன்வெர்டர் ஹேமர் லோ உடைக்கணும்ல, நான் கண்டுபிடிக்கணும்டா. இதை யோசிக்கணும்ல. இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும் ப்ரோ. கீழே வில்லுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப்புக்கு போகலாம். ஸோ ஃபைனலி பிரேக் அவுட்டா? பிரேக் அவுட் ப்ரோ. இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் ஒன்றா? ஆமாம் ப்ரோ. ஏன் இருக்கக்கூடாதா இந்த இடத்துல என்ட்ரி? இல்லை ப்ரோ. எப்படா என்ட்ரி இருக்குது? ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரோ. ஒரே ஒரு கேண்டில். ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ப்ரோ. இன்னும் ஒன்றா? ஆமாம் ப்ரோ. இது ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்படா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிளாஸே எடுத்தேன். பட் திருப்பி அந்த மிஸ்டேக் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருக்குது. லாங் கேண்டில் வந்ததுனால சொல்கிறீங்க கரெக்டா ப்ரோ? சரியா? பை என்ட்ரி போகலாம் ப்ரோ. பை என்ட்ரி போகலாமா? போகலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த சப்பர் லெவலுக்கு கீழே வைங்க ப்ரோ. புரியல ப்ரோ. அந்த லைனுக்கு கீழே வைங்க ப்ரோ. இதுக்கு கீழேயா? ஆமாம். டார்கெட் 1:2 1:2 ப்ரோ. ரன் பண்ணலாமா? 2 ப்ரோ. ரன் பண்ணலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கிட்ட ப்ரோ. ஹேட். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன் என்னன்ட்டு. சனரோ 180 இந்த லாஸ் என்ன பண்ணுங்க? ரெக்கவர் பண்ணிரோம். இப்போ வேற ஏதாவது ஒரு சான்ஸ் டு டேக் எ பை ஆர் செல்? ஒரு நிமிஷம் வரப்பா. கேண்டில் ரன் பண்ணுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே போங்க ரன் பண்ணுங்க ப்ரோ. சரி, இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க ப்ரோ. நிறைய தப்பு பண்ணீங்க. என்ன தப்பு பண்ணீங்கன்னா மோடர்ன் மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல என்னென்னது மோடர்ன் மிஸ்டேக் பண்ணீங்க. என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. சரி, நம்பர் 1 மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் அதே மிஸ்டேக் தான் பண்ணீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய மிஸ் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டி நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மோடர்ன் டைம்ஸ் மிஸ் பண்ணதே ஒரு பெரிய தப்பு. நம்பர் 1. இன்னொன்று என்ன பண்ணீங்க? இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க. இந்த இடத்துல என்ட்ரி போட்டது போல இதுக்கு முன்னாடியே என்ட்ரி போட்டுங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயம் தான், கன்ஃபியூஸ் தான். நான் செல் ஆகிடுமோ, பை ஆகிடுமோ, இதாகிடும். அந்த கன்ஃபியூஷன்லேயே தான் நீங்கள் என்ட்ரி போட்டீங்க. தெளிவாக என்ட்ரி போட்டிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். இல்லை ப்ரோ. இல்லை கன்ஃபியூஷன் என்ட்ரி தான் நிறைய இடத்துல எடுத்தீங்க. ஆமாம் ப்ரோ. லாஸ்ட்டாக ரெண்டுமே கன்ஃபியூஷன் தான். லாஸ்ட்டாக ரெண்டுமே என்னது உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு இதுவும் லாஸ்ட் இதுவும் கன்ஃபியூஷன். செகண்ட்ல இருந்து மட்டும் ஓரளவுக்கு அந்த பையிங் கேண்டில் சரி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனால் நீங்கள் பண்ண ப்ரெடிக்ஷன் கரெக்டு. ஆனால் கன்ஃபியூஷனில் வச்ச ஸ்டாப் லாஸ் தப்பாயிடுச்சு ப்ரோ. தப்பு. அதாவது ப்ரெடிக்ஷன் கரெக்டுங்க, ஸ்டாப் லாஸ் என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சு. ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அந்த இடத்துல அதோட ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இந்த இம்பல்ஸுக்குன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எனக்கு இதுன்னு தெரிஞ்சுன்னா நான் அழகாக என்ன வச்சுருப்பேன்? ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழே வச்சுருப்பேன். நம்பர் 1 மிஸ்டேக் பண்ணது இங்கே. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே நிறுத்தினேன். உங்களுக்கு பிரேக் அவுட்லேயே என்ன பண்ண சொன்னேன், என்ட்ரி போட சொல்லினேன். சரி நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி போட்டுனா ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வைப்பீங்களா? ஆமாம் ப்ரோ. கேண்டலுக்கு கீழே வைப்பீங்களா? சரி பாருங்களேன், ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கு இல்லை ப்ரோ. இல்லைல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, இதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக்கு. ஓகே ப்ரோ, கரெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. லைவ் ட்ரேட்லேயும் சரி, நீங்கள் இந்த மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இது பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சர்வைவ் பண்ண முடியும். இது பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? புரிஞ்சிச்சு ப்ரோ. நல்லது, சூப்பர் ப்ரோ, சூப்பர் சதீஷ். பாருங்க, லாஸ் கிடையாது உங்களுக்கு, ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? லாஸ் அப்படிங்கிறது இல்லை, ப்ராஃபிட்டபுளாக தான் வெளியே வந்துருக்கீங்க. தட்ஸ் குட், சூப்பர். ஓகே ப்ரோ.